ஹலோ காய்ஸ், வெல்கம் டு குயின்டெட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிடிசி அண்ட் பிடிசி டோமினன்ஸ் உடைய ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் லாஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று தந்திருப்போம். என்னென்னு சொன்னால் பிடிசி டோமினன்ஸ் அண்ட் பிடிசி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து லிக்விடிட்டிஸ் ஹண்ட் பண்ண போகணும். அப்சைட் லிக்விடிட்டிஸும் இருக்குது, டவுன் சைட் லிக்விடிட்டிஸும் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ நாங்கள் லாஸ்ட்டாக சொல்லியிருப்போம் டவுன் சைட் லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்சைட் லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. சரியா, இப்போ சொன்ன மாதிரி என்ன செஞ்சிச்சின்னு சொன்னால் எங்களுக்கு அப்சைட் லிக்விடிட்டிஸை வந்து எஸ்டர்டே வந்து பெரிய ஒரு லிக்விடிட்டிஸ் கொண்ட கேண்டில் ஒன்று வந்து என்ன செஞ்சுக்கின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணி இன்னும் ஒரு ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. 12,037 எங்களுக்கு இன்னும் ஒரு ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. சரியா, அப்போ நாங்கள் சொன்ன மாதிரி 1,11,050 லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன செஞ்சுருக்குதுன்னு சொன்னால் 1,11,290 வந்து எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சு. இப்போ அந்த லிக்விடிட்டி எங்களுக்கு கிராப் பண்ணினாலும் எங்களுக்கு வந்து இப்போ டவுன் சைடு லிக்விடிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. சரியா, டவுன் சைடில் வந்து 1,07,100, 7,50, 6,950 வந்து நிறைய லிக்விடிட்டிஸ் இருக்குது. சரியா, அப்போ எங்களுக்கு வந்து இப்போ என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னால் ஒன்று இங்கிருந்து கீழே வந்து இந்த லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே இருந்து மார்க்கெட் மேலே போய்ட்டு இன்னொரு ஹோல் டைம் ஹை ஒன்றை வச்சுட்டு அங்கேருந்து கீழே வந்து இதை கிராப் பண்ணணும். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் இங்கேருந்தே மார்க்கெட் மேலே போயிட்டு இன்னும் ஒரு ஹோல் டைம் ஹையை வச்சுட்டு அப்படியே மார்க்கெட் மேலே மூவ் ஆகணும். சரியா, இது 3ல் எது சரி ஒன்று நடக்கணும். சரியா, இப்போ வந்து எப்படியும் நடக்கும், எது சரியாக உண்டு ஏன்னு சொன்னால் டவுன் சைடும் லிக்விடிட்டிஸ் இருக்குது, அப் சைடு இருக்கிற லிக்விடிட்டிஸும் கிராப் பண்ணிடுச்சு. அப்படின்னு சொன்னால் எப்படியும் இது 3ல் எது சரியாக ஒன்று நடக்கும். சரியா, இப்போ வந்து பிடிசி டோமினன்ஸை நாங்கள் பார்ப்போம். ஓகே, பிடிசி டோமினன்ஸ் வந்து நான் லாஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பிடிசி டோமினன்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணிச்சின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வேறு லெவலுக்கு ஒரு பம்ப் ஒன்று அல்ட் காயின்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ நாங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. பிரேக் டவுன் பண்ணினாலும் எங்களுக்கு வந்து இப்போ என்ன நடக்கணும், பிரேக் டவுன் பண்ணி மட்டும் போதா, எங்களுக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்கணும். ஒன்று எங்களுக்கு எங்கே இருந்து மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுக்கணும். சரியா, இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு அங்கேருந்து டவுன் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரீடெஸ்ட் எடுக்காமல் மார்க்கெட் அப்படி கீழே வரணும். சப்போஸ் இது வந்து ரிவர்ஸ் ஆகி இந்த கேண்டில் வந்து ஒரு டோஜி கேண்டிலாக மாறுமா இருந்துன்னு சொன்னால், ஓகே, சப்போஸ் இந்த கேண்டில் வந்து ஒரு டோஜி கேண்டிலாக மாறுமாக இருந்துன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் ஒரு கேண்டில் அப் சைடுக்காக ஃபார்ம் பண்ணும். அப்படி அப் சைடுக்காக ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து அப்படியே மேலே மூவ் ஆகிடும். சரியா, அப்போ எங்களுக்கு இப்போ என்ன நடக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த கேண்டிலுக்கு தானே, இந்த கேண்டில் வந்து இப்படியே கீழே க்ளோஸ் வச்சிடணும். கீழே க்ளோஸ் வச்சிருச்சுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்து எங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் எடுக்கும். சரியா, வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இஎம்ஐ எனேபிள் பண்ணி காட்டுறேன். ஓகே, இஎம்ஐ எனேபிள் பண்ணி நம்ம சொன்னால் மார்க்கெட் வந்து 1 டேயில் பார்த்தோம்னு சொன்னால் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் இஎம்ஐக்கு கீழே இருக்கிற காரணத்தினால மார்க்கெட் வந்து இஎம்ஐ பிரேக் டவுன் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. வந்து இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் டவுன் பண்ணினு சொன்னாலும் நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கேண்டில் வந்து டோஜி கேண்டிலாக மாறிடக்கூடாது. சரியா, நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வீக்லி காட்டுறேன். வீக்லி பார்த்தோம்னு சொன்னால் வீக்லி வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்குது. வீக்லியும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணியிருக்குது. வீக்லி வந்து இப்படி க்ளோஸ் வைக்குமாக இருந்ததுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து எப்படியும் கீழே தான் வரும். சரியா, கீழே வந்து எங்களுக்கு என்ன நடக்கணும்னு சொன்னால் இந்த இஎம்ஐ இருக்குது தானே, இந்த இஎம்ஐ வந்து அது பிரேக் டவுன் பண்ணணும். சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறோம்ல, பிரேக் டவுன் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு என்ன எவ்வளோ ஒரு பம்போடு வந்துருக்குதுன்னு பாருங்கள். சரியா,
எங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்த இடம் வந்து 62%, 65 60 எங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்த இடம் வந்து 61%, பம்ப் ஆகின பிளேஸ் வந்து 65%, 74% வரைக்கும் எங்களுக்கு பம்ப் ஆகின வந்து 66% கிட்ட எங்களுக்கு பம்ப் ஆகிருக்குது. சரியா, இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இஎம்ஐ சப்போர்ட் அப்படின்னு சொன்னால், இந்த இஎம்ஐ சப்போர்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை வந்து அது பிரேக் டவுன் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் டவுன் பண்ணுமாக இருந்ததுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு அல்சேஷன் எதிர்பார்க்கலாம். சரியா, எப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு மெக்டி எனபிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, மெக்டியில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு டெத் க்ராஸ் ஒன்று தந்திருக்கு. டெத் க்ராஸ்னு சொல்கிறது வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இருந்து டவுன் ட்ரெண்டுக்கு ரிவர்ஸ் ஆகக்குள்ள தர க்ராஸ் தான் டெத் க்ராஸ். அப்போ இந்த டெத் க்ராஸ் வந்து எங்களுக்கு வீக்லி சார்ட்டில் பிடிசி டோமினன்ஸில் எங்களுக்கு தந்திருக்குது. அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பிடிசி டோமினன்ஸ் வந்து டம்பாக போகுதுன்னு சொல்லி அர்த்தம். சரியா, பிடிசி டோமினன்ஸ் டம்பாக போகுதுன்னு சொல்லி அர்த்தம். பிடிசி டோமினன்ஸ் நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அல்ட் சீசனை எதிர்பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. அல்ட் சீசனை எங்களுக்கு எதிர்பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த இஎம்ஐ பிரேக் டவுன் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால் திருப்பி மார்க்கெட் கீழே தான் டம்ப் ஆகும் பிடிசி டோமினன்ஸ். அப்படி பிடிசி டோமினன்ஸ் கீழே டம்ப் ஆகும் பட்சத்தில் மற்ற அல்ட் காயின்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலுக்கு ஒரு பம்ப் ஒன்று தந்துடும். உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் இருக்கணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸை ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.